அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பத்திரப்பதிவு துறையில ஆன்லைன்ல எல்லாமே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு பொதுமக்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரப்பதிவு வெப்சைட்லயே போடுறாங்க. பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட அனைத்து சேவைகளையும் ஆன்லைன்லயே நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணுனா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அரசு வழிகாட்டி மதிப்பு புத்தகம் அது இருக்கும். ஒவ்வொரு சார்பதிவாளருக்கும் பக்கத்துல ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அல்லது சென்டர்லயோ ஒரு ஓரத்துல அதை அடுக்கி வச்சிருப்பாங்க. புக்ஸ் நிறைய இருக்கும். அந்த புக்ஸ்ல ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு சர்வே எண்ணுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு புத்தகத்தை தயவு செஞ்சு ஆன்லைன்ல நீங்க அப்லோடு பண்ணீங்கன்னா நல்லது. அப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க ஆன்லைன்ல அப்லோடு பண்ணிருக்கோமே. ஆன்லைன்ல அப்லோடு பண்ணிருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க அப்லோடு பண்ணிருக்கீங்களா? இல்ல. பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலங்களை நீங்கள் ஆன்லைன்ல ஏத்திருக்கீங்களா? இல்ல. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அரசு வழிகாட்டி மதிப்பு நாங்க 0 ஆக்கி வச்சிருக்கோம். வழிகாட்டி மதிப்பு 0 ஆக்கி வச்சிருந்தா அது எந்த சர்வே நம்பரு என்ன பேரண்ட் நம்பர்ன்றது தெரியாது இல்லையா? அப்ப அதை என்ன பண்ணணும், நீங்க ஒரு ரெட் கலர் லைன்ல ஒரு மார்க்கிங் லைன் கொடுத்து வச்சிருக்கோம்னா அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, வெப்சைட்லயே பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலம், பிரச்சனைக்குரிய நிலம், டபுள் என்ட்ரி இருக்கு அப்படின்றத நீங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த தாவா மனுக்கள்ன்றது லோக்கல்ல கொடுக்கக்கூடிய சார்பதிவாளர்களுக்கு மனுக்கள். இந்த மனுக்களை ஸ்கேன் பண்ணி அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு நேரம் ஏத்துறதுக்கு எவ்வளவு நேரம் வந்துட போகுது? இந்த பத்திரப்பதிவுத்துறை ஐஜி அவர்களும் அமைச்சர் அவர்களும் தயவு செஞ்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் டைம் நன்றிகளா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தடை செய்யப்பட்ட நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குளம், ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகள்ல இருக்கக்கூடியது, அரசு புறம்போக்கு நிலங்கள்ல இருக்கக்கூடியது, அல்லது சதுப்பு நிலமா இருக்கக்கூடியது, அல்லது பஞ்சமி நிலமா இருக்கக்கூடியது, அல்லது நீதிமன்றத்தினால தடை செய்யப்பட்ட சர்வே நம்பர்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அல்லது கோர்ட் அட்டாச்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு சர்வே நம்பர்களா இருக்கும். இன்னும் ஒரு படி மேல போய் தான் அமலாக்கத்துறையினால தடை செய்யப்பட்ட சர்வே நம்பர்களா இருக்கும், அல்லது வருமான வரித்துறையினால தடை செய்யப்பட்ட சர்வே நம்பர்களா இருக்குங்களா, இந்த சிவில் நீதிமன்றங்களுக்கு உட்பட்ட சர்வே நம்பர்களா இருக்கட்டும், அல்லது இந்த பார்ட்டிஷன் சூட்னு சொல்லுவாங்க, பாகவசிப்பட்ட கேஸ்கள் இன்னும் நிலுவையில இருக்கும், அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் இதுவா இருக்கட்டும், இந்த கலைமகள் சபா நிலமா இருக்கட்டும், அல்லது பிஎஸ்சிஎல்னா நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க 789 பக்கத்துக்கு நீங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல கொடுத்து வச்சிருக்கீங்க. கேட்டா பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலங்கள் 789 பக்கத்தையும் ஒவ்வொன்றா எப்படி பார்த்து சர்ச் கொடுத்து எடுத்துக்கவே நேரம் ஆகும். நீங்க என்ன பண்ணலாம்னா, இவ்வளவு கொடுத்துருக்கீங்களா, பஞ்சமி நிலமா இருக்கட்டும், அல்லது ஒரு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ரெட் கலர் லைன்லயோ அல்லது பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலங்கள் அப்படின்றத ஒரு குறிப்பா ஒரு சிகப்பு கலர்ல ஒரு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துடலாம். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பொதுமக்கள் ஒரு பெரிய அளவுக்கு பயனடைவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆஃப்லைன் கைட்லைன் வேல்யூ சிஸ்டத்தை நீங்க என்னைக்கு ஒழிச்சு கட்டுறீங்களோ அன்னைக்குதான் நீங்க பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல இந்த பிரச்சனைகள் வராம தடுக்கும். அவங்க பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு கைட்லைன் வேல்யூ புக்கு பார்க்காம ஒரு சர்வே நம்பர் சொத்து சரியா இருக்கா இல்லையாண்டு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தயவு செஞ்சு இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்க மேல உட்கார்ந்து இருக்கீங்க, கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்க பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, நாங்க வழிகாட்டி மதிப்பு ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோம், எல்லா சர்வீஸையும் நாங்க ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் ஆன்லைன்ல கொண்டு வந்தீங்க. வழிகாட்டி மதிப்பு புத்தகத்தை நேரம் நாங்க பத்திர ஆபீஸ்க்கு போனதாலும் நாங்க போய் பார்க்க முடியுது. அங்க போயிட்டு ஏதாவது ஒரு தாவா இருக்கு, உள்ளங்க இருக்கு, அது கோர்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு, அல்லது ஒரு நீதிமன்றம் சம்பந்தப்பட்டதுல இருக்கு, அல்லது நிலச்சீர்திருத்த நிர்வாக ஆணையர்னால கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது இது பிரச்சனைக்குரிய நிலம், இது கோர்ட்டுக்கு இது இருக்கு, அல்லது டபுள் டாக்குமெண்ட் இருக்கு, அல்லது இது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட், பட்டா ஒருத்தர் பேர்ல இருக்கு, பத்திரம் ஒருத்தர் பேர்ல இருக்கு, இல்லது இந்த நம்பரே பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு நம்பரை இடையில லோக்கல் பிரசிடென்ட் மூலமா பட்டா மாத்தி பிளாட் போட்டு வித்துருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட நிலம், இது வக்பு போர்டு நிலமா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் கைட்லைன் வேல்யூ புக்ல தான் இருக்கு. இதை நீங்க தயவு செஞ்சு ஆன்லைனுக்கு மாத்துங்க. ஆன்லைனுக்கு மாத்தினாதான் பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் குறையும். இதனால என்னென்ன பிரச்சனைகள் தரப்படும்? நீதிமன்றத்துக்கு வழக்குகள் போறது மிகப்பெரிய அளவுல தடுக்கப்படுங்க. கோர்ட்டுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே போகாது. இங்கேயே இனிஷியல் லெவல்லயே இதை பிளாக் பண்ணிடலாம். நீதிமன்றங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னன்னா, இந்த லேண்ட் கேசஸ் பெரிய அளவு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க, அதை கேஸ் ஒரு 40 வருஷம் 80 வயசு வரைக்கும் நடக்கும்.
தேவையில்லாத ஒரு இதை நீங்க ஆன்லைன்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஏத்திடலாம், அப்லோட் பண்ணிடலாம். அந்த டாக்குமெண்ட் என்ன தாவா கொடுத்துருக்காங்களா, உளவடதாரர் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அவங்களுக்குரிய பாத்தியம், உண்மையிலேயே இந்த சொத்தினுக்கு பாத்தியப்பட்ட நபர் தான் தாவா கொடுத்துருக்காங்களா, எல்லாத்தையுமே ஒரு ரெட் கலர் லைன்ல கொண்டு வாங்க. நீங்க தான் விலங்கு சான்றிதழ் அனுப்புறீங்க இல்ல, 15 முடிச்சோடனே விலங்கு சான்றிதழ் வருது இல்லையா, அதே மாதிரி நீங்க பண்ணலாம்ல. பொதுமக்கள் பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கணும். இதனால என்ன பிரச்சனைகள் தடுக்கப்படும்ன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இதனால யாருக்கு என்ன பயன்கள் அப்படின்னா, இந்த ஆஃப்லைன் கைட்லைன் வேல்யூ புக்கை ஆன்லைனுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, அப்டேட்டடா பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பதிவுத்துறை மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய ஒரு ஒரு புரிதலும் ஏற்படும் பொதுமக்களுக்கு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வாங்குறீங்க ரைட்டு, ஆனா பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் வியூ ஓபன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு பொதுமக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். நீதிமன்றத்துல வழக்குகள் போகாம தடுக்கலாம். ஆரம்ப காலகட்டங்கள்லயே ஒரு சர்வே நம்பர்ல இந்த பிரச்சனை இருக்குன்னா யாருங்க ஒத்தி போட போறாங்க, அல்லது ஒரு அடமானம் வாங்க போறாங்க, அல்லது ஒரு அக்ரிமெண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் போட போறாங்க, எதுவுமே இருக்காது. ஒரு ஈடுகடன் பதிகிறதோ ஒரு தேவையில்லாத வெட்டி விஷயங்கள் இந்த பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலங்கள் தெரிஞ்சிச்சுனாலே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தானே தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நின்று போகும். நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய வழக்குகள் நின்று போகும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சார்பதிவாளர் இருக்காங்க பாருங்க, லீகல் ஒப்பீனியன் பாக்குறதுக்கு ஒரு வழக்கறிஞர் 3 நாள்ல இருந்து 7 நாள் எடுத்துக்கிறாங்க. அவ்வளவு நாள் பார்த்துட்டு ஒரு டாக்குமெண்ட் சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுக்குறாங்க. இந்த சார்பதிவாளர் என்ன பண்றாங்க, 3 நிமிஷத்துக்குள்ளேயே கூட்டமா இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம், கூட்டம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம், இந்த 1/4 மணி நேரத்துக்குள்ள இந்த ஒட்டுமொத்த டிரான்சாக்சன் ஹிஸ்டரியும் பார்த்துட்டு அவங்க பதியணும்னா அவங்க என்ன ஏஐ மிஷின்ல செஞ்ச ரோபோட்டா, அவங்க எப்படி பார்த்து இது பண்ண முடியும்? அப்ப என்னன்னா அவங்க அந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இடையில ஒருத்தவங்க, சார் இதுல ஒரு தாவா இருக்கு, இந்த தாவா மனு ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு தாவா மனு ஒரு தடை செய்யப்பட்ட நிலம்னா அந்த சர்வே நம்பருக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது, மொத்த சர்வே நம்பருக்கும் கொடுத்து விட்டுறது. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பயத்துல இருக்கும் பதிகிறப்ப, ஆஹா தேவையில்லாத ஏதாச்சும் பஞ்சிட்டோம்னா மம்பளை போய் மாட்டிக்கிற வேண்டியது இருக்குமே, அசியப்பட வேண்டியது இருக்குன்னு அவங்க பயத்துல உட்காந்துருப்பாங்க. இடையில போய் தாவா மனு என்ன இருக்கு அப்படின்னு போய் இவங்க போய் இது பண்றது. அப்ப டோட்டலா ஒருத்தருடைய கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா காலி ஆயிருது. இந்த தாவா மனுக்களை நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணீங்கன்னா சார்பதிவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கும். அவங்க நிம்மதியா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா யார் எந்த ரூபத்துல எப்படி பதிஞ்சிட்டு போவாங்கன்றது கணிக்க முடியாது. அப்படி ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். மூணாவது, இதுல பயனடைய போறது யார் அப்படின்னா பத்திர எழுத்தர்களும் வழக்கறிஞர்களும். பத்திர எழுத்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் வாங்குவாங்க. திடீர்னு ஒரு பத்திரம் பதியணும் அப்படின்வாங்க. காலையில வருவாங்க, ஒரு 10-11 மணிக்கு தான் வருவாங்க. 1 மணிக்கு பதிஞ்சிடலாங்க அப்படின்னு. சரி பதிஞ்சிருவீங்க. எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வித்தாள் என்ன சொல்லுவாரு, விற்கிறாள் என்ன சொல்லுவாரு, எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் பத்திரத்துல கையெழுத்து போடுவேன் அப்படின்னு. அப்ப வாங்குறாள் என்ன சொல்லுவாரு, பத்திரத்தை கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன், நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு. இது அடிச்சு காமி அப்படின்ற மாதிரி போயிடும். அப்ப வாங்குறவரு பத்திரத்தை வாங்கிடுவாரு, விற்கிறவரு பணத்தை வாங்கிடுவாரு, கையெழுத்தை போட்டு நேரா போய் பத்திர ஆபீஸ்ல போய் வச்சா இது பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலம்ங்க, இது பதியக்கூடாது, தாவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் தெரியும். அப்ப பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, ஆஹா கொஞ்சம் அவசரப்பட்டமே அப்படின்னு. அந்த மாதிரி சொத்துக்களை வாங்குறது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு வேணா நீங்க பதிஞ்சிட்டு கெத்தா இருந்துக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வெளிப்படும், ஆயுசுக்கும் பிரச்சனையை உருவாக்கும். இப்ப இந்த பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களும் இந்த ஆஃப்லைன் கைட்லைன் வேல்யூ புக் ஆன்லைன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுலயே பாத்துருவாங்கல்ல, இந்த சொத்து பதிய முடியுங்க, இந்த சொத்து பதிய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல பாக்குறப்ப எல்லாருக்கும் ஒரு வியூ கிடைக்கும். குறிப்பா வாங்குறவரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாரு. மூன்றாவது, பத்திர எழுத்தர்களும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு நிம்மதியா இருக்கும். நாலாவது, இதுல என்ன யாருன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல இந்த ஆஃப்லைன் கைட்லைன் புக்கு ஆன்லைனுக்கு மாத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லாருமே செல்லு கையில வச்சிருக்காங்க, எல்லாருமே ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்படி எடுத்து அவங்க பாக்குறப்ப சரி ரைட், இந்த நிலம் ஏதோ பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலமா இருக்கு, இந்த சர்வே நம்பருக்கு நேரம் ஏதோ ரெட் கலர் லைன்ல மார்க் பண்ணிருக்காங்களே, இந்த சர்வே நம்பருக்கு நேரம் ஏதோ ஒரு லிங்க் பிடிஎஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பாத்துருவாங்க. பாக்குறப்ப அவங்க தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட கோடி கணக்குல நீங்க வருவாய் வாங்குறீங்க. ஒவ்வொரு வருஷமும் நிலத்தின் மதிப்பு அளவுக்கு அதிகமா ஏறிக்கிட்டு இருக்கு. நிலத்தை கொள்முதல் பண்றவர்களும் அளவுக்கு அதிகமான ஆள் போய்கிட்டே இருக்காங்க. தங்கத்திற்கு அடுத்து நிலம் தான் அதிகமா இருக்கு. இன்னும் தங்கத்தை விட கூடுதல் மதிப்பு நிலம் தான். இப்படி வர்ற நபர்கள்ட்ட 9% வரைக்கும் நம்ம வருவாயை வாங்கிக்கிட்டாலும் அவங்களுக்கு என்ன நம்ம பண்றோம்? குறைந்தபட்சம் தயவு செஞ்சு இதையாவது பண்ணுங்க. பொதுமக்களுக்கு இந்த அரசாங்கங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், எல்லாத்தையும் ஆன்லைன்ல கொண்டு ஆன்லைன்ல ஸ்டிக் பண்ணுங்க. ஓப்பன் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வல்லரசாக முடியும்.
மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிருக்க நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு ஒளிமறைவும் இருக்காது. குறைந்தபட்சம் தான் நாங்க இதை பண்ண சொல்றோம். ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ புக்ஸை ஆன்லைன்ல கொண்டு வந்துடணும். லோக்கல் தாவா இருக்கா, லோக்கல் உழவடதாரர் பஞ்சாயத்து இருக்கா, ஒரு தாவா மனு கொடுத்துருப்பாங்களா, அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏப்பா இதுல உழவோட பஞ்சாயத்து இருக்குப்பா, இதை இந்த சுத்த போய் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பத்திலே அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல இது வந்து டபுள் டாக்குமெண்ட், இது வந்து போர்ஜரியா பதிஞ்சிருக்காங்க, இந்த நிலமே வந்து பூமி தானத்துக்கு கட்டுப்பட்ட நிலம், இந்த நிலமே வந்து பஞ்சமி நிலம், இந்த நிலமே சதுப்பு நிலம், இந்த நிலமே வந்து தடை செய்யப்பட்ட அரசாங்கத்தில் தடை செய்யப்பட்ட நிலத்துல இருந்து இது வந்திருக்கு, அதுல பிளாட் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டியை வந்து இந்த வெப்சைட் மூலமா கண்டிப்பா கொடுக்க முடியும். கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவுத்துறையில வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு மாற்றம், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுங்க. பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு கூட்டம் போகாது. பத்திரப்பதிவு அலுவலகம் தேவையில்லாம பத்திர எழுத்தர்களும் வழக்கறிஞர்களும் அது சார்ந்த நபர்களும் நேர போய் அலையணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் தயார் பண்ணிட்டு அங்க போய் பாக்குறப்ப ஆன்லைன் கைட்லைன் வேலையை கொண்டு வந்துட்டீங்க, ஆன்லைன்ல எல்லாம் பண்ணிட்டோம், பத்திரப்பதிவு வெப்சைட் சூப்பரா கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் சரிதான். ஆனா இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல், இதுதான் அடிப்படை. ஒரு சொத்து பதியலாமா வேணாமான்னு சீட்டு குலுக்கி போடணும்னா கைட்லைன் வேல்யூவை பார்க்காம சொல்லவே முடியாது. அது வந்து ஆன்லைன்ல தான் ஆன்லைன்ல இன்னும் கொண்டு வரல. இப்போ கிட்டத்தட்ட ஆன்லைன் வந்து 2018, 19க்கு அப்புறம் இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. இதை கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் பண்றது. இந்த அரசாங்கத்துல ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ புக்கை ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா பொதுமக்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சார்பதிவாளர்கள், அது சார்ந்து செயல்படக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பொதுவான மன நிம்மதியோட இந்த வேலையை பார்ப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க சாஃப்ட்வேர் இருந்தா அப்டேட் பண்ணுங்க, அல்லது என்ன வேணாலும் பண்ணுங்க, பொதுமக்களுக்காக செயல்படுங்க. ஏன்னா பணம், இவ்வளவு பணம் உங்களுக்கு வருது, நீங்களே சொல்றீங்க இவ்வளவு வருமானம் வருது அப்படின்றது. அதுல 1% 0.001% தான் செலவு வரும் இதுக்கு. இதை பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. இந்த பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலங்கள்ன்றத ஆன்லைன்ல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க உங்களுடைய அந்த டிசிஎஸ் சாஃப்ட்வேர் கம்பெனில அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்துல சம்பந்தப்பட்ட சர்வே எண்ணுக்குரிய வழிகாட்டி மதிப்புக்கு நேர ஒரு ரெட் கலர் லைனோ ஒரு ஃபர்தர் லிங்கோ ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து பதிவுல சிரமம் இருக்குன்றத நீங்க ஏதோ ஒரு குறிப்பு மூலமா, ஒரு கலர் மூலமா ஏதோ ஒரு வகையில உணர்த்திட்டீங்கன்னா பத்திர எழுத்தர்கள், அது வழக்கறிஞர்கள், அது சம்பந்தப்பட்ட சார்ந்த அனைத்து நபர்களும் பயனடைவாங்க. எல்லாரும் நிம்மதியா இந்த துறையில இது பண்ணலாம். குறிப்பா நீதிமன்றங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் போறதும், தேவையில்லாத பிரச்சனைகள் வராதும் அவாய்ட் பண்ணலாம். பத்திரப்பதிவு அலுவலகத்துல இந்த அலுவலகத்துல அத்தனையும் நாங்க ஆன்லைன்ல பண்ண வேண்டியது இருக்கு. ஆன்லைன்ல எல்லாம் பண்ணிட்டதுனால தங்கள் நேரடியாக வருகை தர அவசியம் இல்லைன்னு தயவு செஞ்சு நீங்க எப்போ போடுறதுக்கு உங்களுக்கு முழு குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஆஃப்லைன் கைட்லைன் வேல்யூவை ஆன்லைன்ல ஏத்துனா மட்டும்தான் நீங்க போடுறதுக்கான அத்தனை குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது இல்லாத வரைக்கும் ஒரு பத்திர எழுத்தரோ, ஒரு வழக்கறிஞரோ, ஒரு பொதுமக்களோ கண்டிப்பாக பத்திர ஆபீஸுக்கு நேரா போய் கைட்லைன் வேல்யூ பார்க்காம பத்திரத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து வாங்குற விற்கிற ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு அங்க வந்துட்டு பதிவுக்கு தடைன்னு சொன்னீங்கன்னா உங்க ஹார்ட் பீட்டும் உங்க ப்ரெஷர் ஏறும் பாருங்க ஒரு 10 மடங்கு. அப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு வாழ்க்கையில ஆரம்பிக்கும். அப்பதான் முதல்ல வாழ்க்கையில பண நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் சம்பாதிப்பீங்க. இத சம்பாதிக்காம இருக்கணும்னா இந்த அரசாங்கம் தயவு செஞ்சு மனசு வச்சா நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.